கைஸ் ஈஸ்வா வேற வந்து சொல்றான் பிடிஎஸ்கே வரன்றான். என்ன கைஸ் ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது எனக்கு. என்ன கைஸ் பண்றது, ஒரே கிறுகிறுப்பாவா இருக்கு. மதன் ஒரு டவுட்டு, அதனாலதான் பல யூடியூபர்ஸ் எங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு கடைசியில ஆப் வச்சுட்டு போறாங்களே, அது ஒன்றும் தப்பு. ஜியோ அது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருமே க்ரோ ஆகட்டும், எல்லாமே க்ரோ ஆகட்டும், நல்லது தான். டிசிப்ளினா இருக்கட்டும், வெளியே போய் நல்லா டிசிப்ளினா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். பெரிய ஆளா வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா நான் என்னோட வேலையில நான் கரெக்டா இருந்துருவேன். அவங்க வெளியே போய் டிசிப்ளினா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். வாங்க ஈஸ்வா, வாங்க. என்ன இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நலமா? நலமா தான், நீங்க நல்லா இருக்கீங்க? சரி, இங்க பாரு. நான் ஸ்ட்ரைட் கம் டு த மேட்டர், ஓகேவா? ஏற்கனவே பேசினது தான், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினது தான். எதுக்காக பிடிஎஸ் நீ சொல்லியே ஆகணும்? பிகாஸ் நீ விளாடுறதுலாம் அங்கதான் விளாண்டுட்டு இருந்தேன் எவ்வளவு நாள், ஓகேவா? எதுக்காக பிடிஎஸ்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஈஸ்வா எதுக்கு திடீர்னு பிடிஎஸ் இந்த பக்கம் வராரு? அவர் அங்கதானே பிசி கேம் விளாண்டுட்டு இருந்தாரு, காலைல நைட் வரைக்கும் அவங்க கூட தான் விளாண்டுட்டு இருந்தாரு. திடீர்னு எதுக்கு அவர் அங்கிருந்து இங்க வராரு? ஸ்பையா வராரா, குய்யா வராரா, மையா வராரா, இல்லை இங்க இருந்து மறுபடியும் இங்க ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ண வராரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதனால நீ தான் கிளாரிஃபை பண்ணணும். ஃபார் வாட் ரீசன் நீ வந்து அங்கிருந்து அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டு வர்றதுக்கான ரீசன் என்ன? அதான் நீ முதல்ல பண்ண முடியுமா? உன்னால எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ண முடியுமா? இங்க பாரு, ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும்ல. ஒன்னு லாயல்டி ஃபார் த ஒர்க் ஆல்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இது ரெண்டு தான். ஏன்னா இங்க இருந்தா நீ ஸ்டார்ட் பண்ண. ஸோ நீ லாயலா இருக்கன்னா ஆப்வியஸ்லி யூல் கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ். ஸோ நீ ஒன்னு எய்தர் 100% லாயலா இருக்கணும் ஃபார் த ஒர்க் ஆல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் போகணும். இது ரெண்டு தான். ஆனா இது ரெண்டுமே எனக்கு சந்தோஷம் தான். எப்படி கொக்கி குமார் மேலேயும் எந்த அலிகேஷனும் இல்லை, ஆனா இருந்தாலும் நீ அங்க போடா, ஏன்னா இங்க நாங்க ஒன்று யூஸ் பண்றதை விட அங்க பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிதான் குமாரையும் அனுப்புனேன், எந்த அலிகேஷனும் இல்லைன்னு. ஸோ அதே மாதிரி தான் உனக்கும், யூ ஹேவ் ஆல்சோ நோ அலிகேஷன். இப்போ நீ வாண்ட் டு கண்டினியூ ஃப்ரெண்ட்ஷிப்னா நீ கண்டிப்பா போகலாம். பெட்டர் அங்க இருக்கிறது. என்ன கேட்டா பெட்டர்னா நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து டஃபர் பாத், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் பார்த்து. உனக்கே தெரியும், கோஸ்டே போட்டு நாங்கள் புளின்னு புரியும். காலில் வரணும், நீ அதை பண்ணணும், ரேங்க் புஷ் பண்ணணும், அல்டிமேட் நான் பண்ணணும், எல்லாத்துலேயும் பீக்கில் இருக்கணும், வாரில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. ரெண்டாவது நீ வார் விளாடணும், ஜெயிக்கணும். வார் ஜெயிக்கலன்னா ஏன் ஜெயிக்கலன்னு கேட்போம். அப்புறம் வந்து அங்கேயும் ப்ரெஷர் இருக்கு உனக்கு. ஸோ இவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் நீ வந்து நின்றுவியா? வாய்ப்பு இருக்கா இந்த இடத்துல? சரி, நான் இப்ப பேசுறேன்னா சொல்லு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு எனக்கு ஒர்க் தான் நான் ஃபர்ஸ்ட். சரி, ஓகேவா? இப்போ என் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட். ஒர்க் பண்ற இடத்துல இவங்க கிடைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அது போக வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஓபிடிஎஸ்னு ஒன்று வச்சிருந்தீங்க, அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து பிடிஎஸ் போனேன். ஓகேவா? நீங்க கூட ஆஃப்லைன்ல அது பேசுனீங்க, நீங்க அங்க அப்படின்னு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அப்போ வந்து எனக்கு எஸ்ஓபிடிஸ்ல இருக்கும்போது ஒரு சில பேர் சப்போர்ட் இருந்தாங்க, ஓகேவா? அவங்க வந்து இப்போ அவர் வந்து நான் பிடிஎஸ் போன உடனே அவர் எனக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பிசி வாங்கி தரேன்னு அவர் தான் எனக்கு சொன்னாரு. ஐபேட் அப்பதான் M4 வந்ததுன்னு நினைக்கிறேன், M4 M2 வந்து நினைக்கிறேன், அப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல வந்து ஐபேட் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நான் பிடிஎஸ் மாறவும் அப்பவே வந்து நான் இதையும் உங்ககிட்ட ப்ரூஃபோட சொன்னேன். நான் பிடிஎஸ் மாறவும் எனக்கு அவர் வாங்கி தரல, பிசி வாங்கி தரல, ஐபேட் வாங்கி தரல, அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கிறிஸ்ப்ரோட ஐபோட தான் நீங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்க, ஓகேவா? எனக்கு அப்போல இருந்து இந்த ஒரு இஷ்யூ இருந்தது. அதுக்கப்புறம் நான் சோலோ விளையாண்டேன், ஓகேவா? நான் சோலோ விளையாண்டு சோலோல இருந்து தான் நான் எல்லாமே எடுத்தேன். அப்பவுமே ஸ்ரீபுரோ எனக்கு வந்து வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஸ்ரீபுரோ ஏதோ ஒரு இஷ்யூனால ஸ்ரீபுரோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிஷின் பண்ணி சேர்த்து வச்சு நான் தான் பிசி வாங்கினேன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து சோலோ ஆடினதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு மேரேஜ்ங்கிற இதனால மட்டும்தான் போன சீசன் நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நான் மேரேஜ் ஆடாம இருந்தேன். மேரேஜுக்காக தான் வார ஆடாம இருந்தேன். ரிலாக்ஸேஷனுக்காக தான் இப்ப காலையில அவங்க கூட போய் நான் ஆடினேன். எனக்கு கொஞ்சம் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நான் சோலோ தான் ஆடிட்டு இருந்தேன். ஓஜில இருந்தப்ப கூட நான் போன சீசன் வின் பண்ணப்ப கூட சோலோ தான் ஆடிட்டு இருந்தேன் காலையில. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் அங்கேயுமே ஆடல. அதனால வந்து எனக்கு நான் உங்களுக்கு அதுலயே தெரியும், நான் ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் தான் போய் விளையாண்ட. பிசி கேமே நான் எல்லா நாளும் போய் விளையாடல, அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் ஒரு என்னைக்காவது ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன் போய் விளையாண்டேன். என்ன மேட்டர்னா ரொம்ப கிளியர் கட் சிம்பிள் தான்.
சரியா? இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒண்ணு நினைப்பாங்க. ஈஸ்வா வந்து அங்கதானே விளையாண்டுட்டு இருந்தான், ஃபன் பண்ணிட்டு இருந்தான், ஃப்ரெண்ட்ஷிப் இதுன்னு பேசிட்டு இருந்தானே. இப்ப அவன் எப்படி அவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க இருக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்ப நீ அங்கேயும் கனெக்ஷன் வச்சுட்டு இருந்து, அங்க இருந்து அவங்க நான் உனக்கு மறுபடியும் அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆசை வார்த்தை கூறுவார்கள். அப்புறமேட்டு அங்க இருந்து நீ இதை பண்ணு, அதை பண்ணு, திருகல் வேலை பண்ண சொல்லுவாங்க. நீ அந்த மாதிரி பண்ணிருவியோ அப்படின்னு. இப்போ நான் குமாருக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமார் மேல எந்த அலிகேஷனும் கிடையாது. நீ வந்து அங்கே போயிருடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து இவன் பாரு இங்க இருந்து எல்லாம் இதையும் வளர்ந்துட்டு அங்க போய் சப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேட்ரட் வந்து பயங்கரமா பரவும். ஸோ அதனால அது இருக்க வேணாம், க்ரோ ஆகட்டும். அப்படி அதே தானே உனக்கும் சொல்றேன். உனக்கும் எந்த ஹேட்ரடும் வராது. நம்ம எங்களோட ஆடியன்ஸ் வந்து நீ போறதுனா அங்க போடலாம். ஆனா இன்கேஸ் நீ இங்க இருக்கிறது அப்படின்னா இங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து நீ வந்து ரொம்ப வந்து ட்ரூவா தான் இருந்தாகணும். ஏன்னா சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. என்னடா திடீர்னு ஒரே நாள்ல வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிச்சவங்க எல்லாரும் அப்ப ஏற்கனவே பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்ட்ரீம் சேவ் பண்றதுக்கு வந்து அவங்க ஒருத்தவங்க அவங்க உடன்பாடுல தான் இருந்திருக்காங்க. இங்க இருந்துட்டு திருகல் வேலை பார்த்துருக்காங்கன்னு இப்ப எல்லா ஆடியன்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரே நாள்ல எல்லாரும் வரவும் அவங்களுக்கு நேற்று 2-3 நாளா அதான் சாட்டு. ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ ஒரே நாள்ல எல்லாரும் வருவாங்க, எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஹேட்ரட் உனக்கும் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால நீ வந்து டிசிஷன் வந்து ஏன்ற டிசிஷன் கரெக்டாக நீ எடுத்தே ஆகணும். சரி உனக்கு பிசி வர்றதை தடுத்தது யாரு அதை சொல்லு. அதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா பாம்பு வேலை பார்த்தது உனக்கும் தானே பார்த்தாங்க. அது நீ சொல்லி தானே ஆகணும். யார் உனக்கு அந்த பிசி வர்றதை தடுத்தா? யூ டோன்ட் நீட் டு யூ ஹாவ் டு டெல் த ஸ்டோரி. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதானே உன்னை பயங்கரமா இப்போ பயப்பட வைக்குது அந்த சைட் போகிறதுக்கு. அது நீ சொல்லி தான் ஆகணும். எனக்கு அந்த டைம்ல வந்து அவர் பேர் சொல்லாம தெரியலையே. பேர் வேணாம், அவர் பேர் எல்லாம் தேவையில்லை நமக்கு. பட் ஆனா யார் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் ஏன் சாட்ல இல்ல. அப்போ விளையாண்டு ஐ மீன் அப்ப எஸ்ஓபிஎஸ் விளையாண்டவங்க வந்து சாக்கோ, அப்புறம் வந்து கொக்கி மாமா, அப்புறம் இன்னும் 2 பேர் யாரோ எஸ்ஓபிடிஸ் விளையாண்டாங்க அந்த டைம்ல. வெளியில போனாங்க சின்ன பசங்க 2 பேர். அவங்களுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணாரு. அப்போ எனக்கு வந்து அப்ப நீங்க கொக்கி மாமாக்கும் சாக்கோ சாட்லியும் தான் அவர் இருந்தாரு அதிகமா. அப்ப நீ அவங்கதான் வாங்கி கொடுக்குமா? அப்போ நீ தான் சொல்லி என்னால சொல்ல முடியாது. நீ அதை அப்ப சொல்லிட்டு இப்ப நீ வந்து பூசி பல்லக்கூடாது. உனக்கு பிசி வராம தடுத்தது யாரு? அதான் மேட்ரு. அது இவங்கதான் அவங்கதான் சொல்ல முடியாதுல. முதல்ல அவர் அவங்க சாட்ல தான் இருந்தாரு. இவன் சொன்னானா அவன் சொன்னானான்னு எனக்கு தெரியல. there is no suspense இனிமேல். எக்ஸ்போஸ் தான். there is no suspense ஈஸ்வா. நீ தான் சொல்லணும். you have to expose it. எனக்கு தெரியாது உனக்கு என்ன நடந்துச்சுன்னு. நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். நீ வந்து ஏன் அங்க போக பிடிஎஸ் வரன்னு நீ ரீசன் சொல்லும் போது எனக்கே தெரியும். ஓ உனக்கும் நடந்திருக்காடா இது அப்படின்னு. ஸோ அதான் நீ தான் சொல்லணும். எனக்கு இப்போ உனக்கு நடந்து எனக்கு எப்படி தெரியும்? நான் லைவ்ல இருக்கேன், நான் வந்து ஸ்ட்ரீம் பண்றேன். உனக்கு நடந்தது இப்ப சாய்க்கு நடந்தது வந்து ஜாக்ஸ் போற சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது, ஆடா பாவீங்களா அப்படின்னு. அதுவே உனக்கு நடந்தது நீ சொன்னதான் எங்களுக்கு தெரியுமே இல்லையா? இப்போ இவ்வளவு நாள் இருந்திருக்க, ஓகேவா? என்னைக்காவது நாங்க வந்து யாருக்கிட்டே போய் ஈஸ்வாக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? இத்தனை நாள் இருந்திருக்கு, இவ்வளவு நாள் இருந்திருக்கு. அவ்வளவுதான். இது நாங்க இந்த ஸ்டாண்ட்ல இருப்போம். எப்பவுமே யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க பண்றது அவங்களோட இண்டிவிஜுவல் வெறுப்புக்கு உட்பட்டது. நான் இது வரைக்கும் யாரும் மனதறிதான் யாருக்கு சொன்னதே கிடையாது. எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, ஒர்க் பண்றாங்க. இது அவ்வளோ ஈஸி டாஸ்க் இல்லை அப்படின்னு. இப்போ உனக்கு தடுத்தது அவங்க அப்படின்னா நீ அதை அப்பவே எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். ஏன் நீ அப்பவே எக்ஸ்போஸ் பண்ணல? ஏன்னா ஒவ்வொரு குத்தவங்களுக்கும் இதுதான் அவங்க டெலிபரேட்டா ஒரு பாம்பு வேலை பாக்குறானுங்க. அப்ப நீ இதை அப்பவே எக்ஸ்போஸ் பண்ணிருந்தா இது அப்பவே நம்ம கட் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. இப்போ நீ ஏன் நீ எப்ப சொல்லாம மாட்ட? நீ எனக்கு அப்பவே உஷாராயிருக்கலாம்ல. இருக்கிறவங்க தான் எல்லாருமே அப்படின்னு அப்பவே உஷாராயிருக்கலாம்ல. நம்ம உஷாராயிட்டு ஓகே இந்த வேலை கூட இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை பாக்குறானுங்கன்னு நம்ம இப்போ சாய்க்கு நடக்குது, கூட இருந்த உனக்கும் நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. அப்ப நீ வந்து அப்பவே நீ எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லிருந்தா இப்போ ஒண்ணு இல்லை ஈஸ்வா, நான் சிம்பிளா சொல்றேன், ஓகேவா? இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றேன், ஓகேவா? நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ஈஸ்வாக்கு வந்து எதுவும் பண்ணாதீங்க
அப்படின்னு சொன்னா நீ வந்து உடனே வந்து இந்த மாதிரி மதன் ப்ரோ வந்து தடுக்கிறாரு, எனக்கு வரதை தடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாதானே அது மேல ஒரு உடனே வந்து ஓகே இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, இந்த மாதிரி நமக்கு க்ரோ விடாம பண்றாங்க அப்படின்னு உனக்கு உடனே தெரியும். அப்பதான் நாங்க கூட ஒரு இதுக்கு சொல்றதுக்கு வந்து பயப்படுவோம், சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி நீ முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன்னா இவனுங்க எல்லார்ட்டையும் சொல்றது இப்பாட்டி இருப்பானுங்களே, இவனுக்கு என்ன அவ்வளோ தைரியம் புண்டா இங்க இருந்துட்டு உன் கூட இருந்துட்டு நீயே விளையாண்டுட்டு நீ உனக்கு வர்றதை தவிர தடுக்கிற அளவுக்கு போயிட்டானுங்களா அவனுங்க. இப்போ நீ கூட இருக்கிற இவ்வளவு நாள், ஆனா இவ்வளவு நாள் நீ அன்னைக்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கே உங்களோட பண்ற பாம்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. நீ ஒவ்வொன்னா மறைக்கதான் இந்த ப்ராப்ளம் அப்படியே பெருசு ஆகிக்கிட்டே போகுது. புரியுதா? இப்ப நாங்க எங்க ஸ்ட்ரீம் போடுறோம், நாங்க எங்களுக்கு ஆனது வருது, நாங்க கொண்டு எங்க வேலை உண்டுன்னு போயிடுவோம். நாங்க அவ்வளவுதான் முடிச்சு. ஏதாவது மிஷின் வாங்கி கொடுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா நாங்க தடுத்து நிறுத்த மாட்டோம் எதையுமே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட growth ஒவ்வொருத்தவங்களது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பிடி ஸ்கூல்ல வர அங்க இருந்து வேணாம் அப்படின்னு ஓடி வரும்போது நான் இப்பவும் சொல்றேன், ஒன்ஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்ஸ் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக். அதை நான் இப்பயே தெளிவா சொல்லிடுறேன். நீ மறுபடியும் வந்து இல்ல ப்ரோ அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு வாட்டி பண்ணிட்டாங்க, 2 வாட்டி பண்ணிட்டாங்க, அப்ப என் மனநிலைமை அப்படி இருந்துச்சு, இப்ப என் மனநிலைமை மாறிடுச்சு அப்படின்னா நான் இப்பவே சொல்றேன், உன்னை மொத்தமா முடிப்பாங்க. சீரியஸ்லி ஹேட்டட் டு த கோர் உனக்கு வரும். எனக்கு கரெக்ட் தான் மதன்னா, எனக்கு எந்த இதுவும் இல்ல. ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிரும். பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா டிஸ்கார்ட் எல்லாத்துலயுமே எக்ஸிட் ஆயிட்டேன். எதுலயுமே இல்ல, போன் நம்பர் மட்டும்தான் இருக்கு. அதுவுமே நான் பேச மாட்டேன். இன்னைக்கு டேட் நோட் பண்ணி, நேத்துல 3 நாளா பேசல. 3 நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டு. நான் இதுக்கப்புறம் எதுவும் பேசவும் மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன். நான் ஒர்க்கு தேடி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அவ்வளவுதான். சி லாயல்டி ஆல்வேஸ் கிவ்ஸ் எவ்ரிதிங், அது ஒண்ணு. ஆனா மேட்ரு என்னன்னா, இங்க என்ன மேட்ரு நான் இப்பயே சொல்லிடுறேன். நீ உன்னோட ஒர்க்கு ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னா கஷ்டமான பாதையா மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஈஸியான பாதையே இருக்காது. நீ வந்து வார்ல வந்து மெயின் டீம் எடுத்து ரைவல் டீம் உதாரணத்துக்கு கிசா டீம் எடுத்து கிசா டீம் ஐஜிஎல் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பிடிஎஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ இருக்கும், ஓகேவா? இவ்வளோ இருக்கும். ரேங்க் புஷ் பண்ணணும், அல்டிமேட் டாப் வரணும், ரேங்க்ல டாப் வரணும், 12 மணி நேரம் 15 மணி நேரம் லைவ் போடணும். சத்தியமா நான் வந்து பிசி கேம் பக்கம் போகவே மாட்டேன். உனக்கு ரிலாக்ஸேஷனே இருக்காது. இவ்வளோ இருக்குடா ஈஸ்வா, ரொம்ப ஹார்டஸ்ட் பார்த்து, சரியா? இவ்வளோ ஹார்டஸ்ட் பார்த்து, அது நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே அதே மாதிரி ஒன்ஸ் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக்ன்ற நான் ரொம்ப வந்து டெலபரேட்டா இருக்கேன். ஏன்னா நீ அப்புறமேட்டு போய் நண்பன் தானே அப்படின்ட்டு மட்டும் நீ போயிட்டு இவ்வளவும் இல்ல எனக்கு பிசி வரலாம் தடுத்தானுங்க, அவனுங்க எல்லா திருகள் வேலையும் பார்த்துட்டானுங்க, பட் இருந்தாலும் நான் நல்ல நண்பன் தான் அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வந்து இந்த கேடிவில காட்டுற மாதிரி நண்பன் வேஷம்லாம் போடக்கூடாது. அதை நான் இப்பயே சொல்லிட்டேன். ஏன்னா வேலையில நண்பன் கிடையாது, நண்பன்ல வேலை கிடையாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். புரியுதுல உனக்கு? புரியுது. அவ்வளவுதான். நான் அவங்க எல்லாருமே எனக்கு இங்க வந்து தான் தெரியும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, மறுபடியும் வந்து நான் பிசி வாங்கி தரேன், பரவாயில்ல. இவ்வளவு நாள் வந்து நீ வந்து அப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன், இப்போ நான் நண்பா என்ன மறந்துட்டியோ, நானே என்ன மறந்துட்டியா அப்படின்னு, ஈஸ்வா என்ன மறந்துட்டியா அப்படின்னு கூப்பிட்டு வாங்க நான் பிசி வாங்கி தரேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? என்கிட்ட எல்லாமே இருக்குமா, நான் எதா இருந்தாலும் நானே சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன். ஒரு இஷ்யூ ஆல்ரெடி இடையில வந்தது, அவங்க ஆஃப்லைன்ல நம்ம பேசினமே. ஆமா. அப்ப நான் அதுக்கப்புறத்துல இருந்து நான் யார்ட்டையுமே பேசுறதே இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எதா இருந்தாலும் நான் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன். திடீர்னு ஒரு 1000 மெம்பர்ஷிப் போட்டேன், ஈஸ்வா என்ன மறந்துட்டியோ, நண்பா என்ன மறந்துட்டியானா வாட் யூ வில் டு ப்ரோ? ஏன்னா எல்லாமே நடக்கும். அதாவது இது வந்து இட் இஸ் அ பேட்டில் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் யூ. உனக்கும் ஆடியன்ஸ்க்கும் தான் இப்ப சண்டே, ஓகேவா? சோ நீ வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ற. உனக்கு நான் உடனே சொல்றேன், ஏன் தெரியுமா நான் வந்து இதெல்லாம் பேசிட்டு உன்னை பிடிஎஸ்ல நான் மறுபடியும் ரிட்டர்ன் பண்றேன். ஏன்னா நீ வந்து ஒரு ஸ்பையா வந்திருந்தாவோ, மறுபடியும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றதா வந்திருந்தாவோ, இது வந்து ஒரு ட்ராப் தான் உனக்கு. இதெல்லாம் சொன்னது நீ தான். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேக் அடிச்ச அப்படின்னா உன்னதான் அடிப்பாங்க. இட்ஸ் அ ட்ராப்.
எனக்கு எதுவுமே எனக்கு இதுதான் நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் பிடிஎஸ் வந்தேன். நான் லாக்டவுன்ல இருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியா? அதனால எனக்கு எல்லாமே தெரியும். அது போக எனக்கு வந்து இந்த டீம் கொடுத்தாதான் ஆடுவேன், அந்த டீம் கொடுத்தாதான் ஆடுவேன், இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இப்ப பிரச்சனை எனக்குதான், உனக்கு இல்ல, எனக்கு தான் பிரச்சனை. என்னன்னா இப்ப நான் தான் உனக்கு பட்டு டீம் கொடுத்தாகணும் சொன்னது இல்ல. வார ஆடுவேன்னு வந்து உங்க வார ஆட மாட்டேன்னு உங்ககிட்ட வேற எந்த ரீசனுக்கும் சொன்னது இல்ல. நான் ஆட மாட்டேன்னு சொன்ன ரீசன் வந்து இந்த இதுக்காக மட்டும்தான். அதுவும் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேனே. வேற எதுவுமே நான் சொன்னது இல்ல. அந்த மாதிரி வார நான் பொலிட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணதும் இல்ல. அது எனக்கு தெரியும். 5 நாள் எனக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. ஒரு 5 நாள் மெடிக்கல் லீவ்ல போனேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அப்படி மறச்சோம். ஆமா, எஸ். ஏன்னா நான் வந்து உன்னை காப்பாத்தானே இப்ப எப்பவுமே. எனக்கு வந்து எப்பவுமே நம்ம பசங்க தான். அது எப்பவுமே அது ஸ்ட்ரெயிட் கட்டா தான் இருப்பேன். எனக்கு மேட்ரு என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் வாங்கின சூத்தடிய மறப்பீங்களோன்ற ஒரு பயம் தான் எனக்கு. ஏன்னா உனக்கு வராது தடுக்கிறானுங்க, உனக்கு வர வேண்டியதை வந்து மேனிபுலேட் பண்றானுங்க அப்படின்னா, இல்ல பரவாயில்ல நண்பன் தானே நீ நினைச்சிச்சு அப்படின்னா வேலையாவது. வேலையில எங்கடா நண்பன், வேலையில வேலை மட்டும்தான் ராஜா. அது ஞாபகம். நான் வந்து இப்பயே உனக்கு சொல்றேன், எவ்ரி ஒன்ஸ் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக்னா, இந்த ஸ்னேக் உன்னையும் கொத்தும் என்னையும் கொத்தும் அங்க இருக்கிறவங்களையும் கொத்தும். ஓகேவா? உனக்கே இது அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே கொத்திருக்கு, ஆனா அவன்லாம் வேற வழி இல்லாம இருக்காங்க. ஸோ அது நடக்கதான் செய்யும். ஆனா இதுல மேட்ரு என்னன்னா, நீ வந்து எவ்வளவு ஸ்டபனா இருக்குன்னு தான் மேட்ரு. ஏன்னா நான் கட்னா உனக்கு தெரியும்ல, ஒன்ஸ் கட்னா கட் தான், எல்லாமே கட்டு. கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லணும், கல்யாணத்துக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, எதுலையுமே கனெக்ட்ல இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும். அப்பதான் அது கட்டு. நீ வந்து அந்த பக்கம் தடவிட்டு இந்த பக்கம் கையடிச்சிட்டு இருக்க கூடாது. அது யோசிச்சுக்கோ. நான் சொல்றேன், கட் மீன்ஸ் கட். ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசிஷன் இது. ஏன்னா நான் இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. பிகாஸ் கட் ஆஃப்னா கட் ஆஃப் தான், ஃபுல் கட் தான் பண்ணணும். அப்புறமேட்டு இல்லை ப்ரோ நான் சும்மா வச்சு கூப்பிட்டாங்க ப்ரோ, போனேன் ப்ரோ, மேட்ச் இதான் ப்ரோ, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தாங்க ப்ரோ, இன்வைட் பண்ணாங்க ப்ரோ, எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் இல்லாம நான் எல்லாத்தையுமே இங்க பாரு, அதே மாதிரி சொல்லி நான் உன்னை இங்க வர சொன்னேன்னு சொல்லி, நான் உன்னை வர சொன்னா கண்டிப்பா நான் அங்க போதான் சொன்னேன். அதையும் சொல்லு. ஆமா, ஏன்னா அது ஒண்ணு சொல்லி போறாங்க, நான் தான் ஈஷா வர சொன்னேன். ஈஷா எல்லாம் சத்தியமா 3 நாளா நான் பேசக்கூட இல்லை ஈஷா கிட்ட. அவனோட டிசிஷன் நான் விட்டேன். நான் எல்லாருக்கும் கொடுக்குற ஃப்ரீடம் ஈஷாவுக்கு கொடுத்தேன். டேய் நீ எட்ரா டிசிஷன் அப்படின்ட்டு நான். ஸோ அதனாலதான், ஏன்னா இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிருக்கு ஈஸ்வா. இப்ப நான் உனக்கு ஒரு பெட்டர் டீம் உருவாக்கணும், லாயல்ட்டிக்குனால உன்னை கொண்டு வந்து ஒரு பெட்டர் ஸ்பாட்ல வைக்கணும். அப்போ நீ வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு வந்து ஆடா போவாங்கடா டே மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனா பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா லாயல்ட்டி ஒண்ணு கொண்டாடப்படும், இல்லைன்னா தூக்கி எறியப்படும். லாயல்ட்டி இல்லை அப்படின்னா, ஏன்னா லாயல்ட்டின்னு சொல்லிட்டு புரியுதா உனக்கு? ஏன்னா ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன், டேய் நீ போய் அங்க போய் ஜாலியா கூட இருக்கிறது தான் இருறா அப்படின்னு, புரியுதா? ஸோ அதனால நான் அந்த ஆப்ஷன் கொடுத்த பிறகும் நீ வந்து இந்த பிடிஎஸ் தான் தேர்ந்தெடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை கிரியேட் பண்றது அதெல்லாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், பிகாஸ் வேலை செய்யற ஏரியால அவ்வளவா ப்ராப்ளம் வேணாம் ஈஸ்வா. வி ஹாவ் டு கோ ஃபார் த வேலை. ஒரு ஆன் த ஃப்ளோல வேலைக்கு போறது தான் பெட்டரே ஒழிய ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து வேலைக்கு சிறந்ததே கிடையாது. ஏன்னா உனக்கு தெரியும்ல, நான் டிசிப்ளினை தான் பெருசா ரெஸ்பெக்ட் பண்றேன் ஒழிய கான்ட்ரவர்சியை நான் ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஏன் இப்பவும் பாரு, நான் 30 நாள் லீவ் போடாம காலைல நேற்று நைட்டு 3:30 மணிக்கு முடிச்சுட்டு காலைல வந்துட்டேன் 10 மணிக்கு. ஏன்னா டிசிப்ளின் தான் வேலை பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் உனக்கே தெரியும், அந்த ஒரு கான்ட்ரவர்சினா அப்போதைக்கு ஒரு வியூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக அடிக்கும். நம்ம ஆளுங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவும் அப்படியே காலமரம் அடைஞ்சிடும். இப்படிதான் வந்து இத்தனை வருஷம் இதுலேயும் இருந்திருக்கு. ஸோ அதனால கான்ட்ரவர்சி வந்து பெரிய ஒரு ஹைப்பே கிடைக்காது, மைலேஜே கிடைக்காது. ஒரு குட்டி ஒரு இக்னிஷன் தான் கிடைக்கும் கான்ட்ரவர்சியில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீ மறுபடியும் வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதா இருந்தா ரொம்ப வந்து கடுப்பாக இருக்கும் ஈஸ்வா எனக்கு. அதனால சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது மாதிரி. நான் எல்லா டிசிஷனும் யோசிச்சு தான் முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? என்னால எந்த இஷ்யூவும் வராது, என்னால எதுவும் வராது. நோ ஃப்ரெண்ட்ஸா? சத்தியமா என்னால எதுவும் வராது. நோ ஃப்ரெண்ட்ஸா? ஒன்லி ஒர்க் தான் மாதிரி. எஸ். சரி, அப்ப அந்த பாம்பு 2 பாம்பு உனக்கு பிசி வராம வந்துச்சு, அந்த பாம்பை பத்தி கிட்ட இடத்துல திட்டு பார்ப்போம். அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன். அதான் அவனோட கீ டு என்டர் பிடிஎஸ். திட்டினாதான் வரத்துக்கு நான் காசுதான் சாப்பிடலாம். இந்த டைம்ல கெட்ட வார்த்தை பேச முடியாதான், நான் பாத்துட்டு இருப்பாங்க பொண்ணு. பரவாயில்ல பேசினாதான். அதான் சொல்றேன், கீ டு உனக்கு கீ கொடுக்குன்னா அதான் கீ. போடா, கீ கொடுத்தாதான். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொல்லு, காலைல என்ன 10-11 மணிக்கு வந்து சேனல் யார் பாப்பா? கமான்,
கமான் நீ கேன் டு இட். ஐயோ பாப்பாங்க எல்லாம். பரவாயில்ல பரவாயில்ல பார்த்தாலும் பரவாயில்ல சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல. கமான் கமான் ஈஷா, உனக்கு பிசி வர தடுத்துருக்காங்க. உனக்கு உனக்குள்ள இருக்க கோவத்தை தட்டி எழுப்பு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு. கமான் விடுங்கம்மா, நான் கர்மான்னு இருக்கும்ல, பாத்துக்கலாம். நோ, நான் என்ன சொல்றது, கீ திறந்தாலும் கதவு தான் இருக்கும். நோ வே அட் ஆல் ப்ரோ, நோ. நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். குட் பாய் ஆயிட்டியா? ஆமா அப்போ பாக்குறாங்க, அதான் பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. நைஸ், ஓகே. அப்போ மேல சந்தேகப்பட வேண்டிய வேலை இருக்கு. ஓகே ஓகே. அப்ப காலைல வேற மேட் என்னன்னா ரொம்ப மேட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, சும்மா ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தேன். மேட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மறுபடியும் ஒரு பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறோம் நாங்கள், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எல்லாமே இங்கே பாடுறா வாரே உங்களுக்கு அட ஆரம்பித்தோம். நாங்கள் பாட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் மட்டுமே க்ரோ ஆகிறோம், எங்களுக்கு மட்டுமே எல்லா காசும் வருதுன்னு தான் நாங்கள் வார ஆரம்பித்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தோம். சரியா? இப்போவும் எங்கள் வார் இல்லாமல் ஒரு வருஷம் கூட இருந்துச்சு. ஜாலியாக தான் நாங்கள் எப்பயும் போல இருந்தோம். எங்களுக்கு ரெவன்யூ வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. வாரே உங்களுக்கு தான்டா. நாங்கள் எங்களுக்கு டிராஃபி வரப்போதா, எங்களுக்கு எதாவது வரப்போதா, உங்களுக்கு தான் வரப்போகுது, எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பிரைமரி செகண்டரி இன்கமாக இருந்துச்சு வாருன்றது. எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே நான் வந்து காம்படிட்டிவ் ஆரம்பிச்சு யூடியூப்ல சஸ்டெயின் பண்ணவங்க கிடையாது. நான் வந்து ரேங்க் புஷ் ஆரம்பிச்சு தன்னந்தனியாக ஒரு ஸ்குவாடாக இருந்து யூடியூப்ல பீக் எடுத்தேன். ஸோ அதனால எது இல்லைனாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஈஸ்வா. சரியா? அதுதான் இங்கே ஒரே ஒரு மேட்ரு. எது இல்லைனாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, புரியுதா? இப்போ நீ ஒரு டிசிஷன் எடுத்துரு அப்படின்னா டிசிஷனுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ இங்கே நம்மளை நம்பி வந்துட்டானே, என்னடா பண்ணுறது? ஈஸ்வா வேற அங்கே வேற விட்டு வந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இவனை கரெக்டாக காலைல கூப்பிட்டு போகணும், காலைல இது பண்ணும். ஈஸ்வா ஜெயிக்கிறதுக்காக விளாண்டு, ஈஸ்வா தயவு செஞ்சு வந்து தோக்கிறதுக்காக விளாண்டுறாத. சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க, நான் எப்பயோ எல்லாத்தையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். எல்லாரையும் அன்ஃப்ரெண்ட் பண்ண பார்க்கும், அடிச்சு வெளியே தரது யாருமே இல்ல, எல்லாருமே பண்ணிட்டேன். சீரியஸாவா? என்ன ஈஸ்வா உண்மையாலுமா? என்னடா லாயல்டி டு தி ஓ நோ. ஏய் எனக்கு ஒன்னு சொல்றா, ஏன்டா இந்த டிசிஷனு? ஏன் இந்த டிசிஷனு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அது மட்டும் கிளாரிஃபை பண்ண. ஏன் இந்த டிசிஷன்? ஒய் திஸ்? ரொம்ப அண்ணன் தம்பி பாச பண்பு. நான் கூட அந்த அளவுக்கு கூட அவ்வளோ இதாக இருந்தது. நீ அங்கே தான் வந்து ரொம்ப அப்படியே உருகுவே மருகுதே மாமா ஓமா வாங்க சப்புங்க அப்படி அப்படியே ரொம்ப அட்டாச்சாக இருந்தியாடா. என்னடா திடீர்னு என்ன எதனாலடா எனக்கு புரியலையடா. மேக்ஸிமம் வெல்கம் டு த தங்க மெம்பர்ஷிப் ப்ரோ. எதுக்காடா? ஃபார் வாட் ரீசன்? நான் ஃபோக்கஸ் எனக்கு ஒர்க் தான் எல்லாம். அந்த ஒரு ரீசன் தான், வேற எதுவும் இல்லை. வேலை மேல அவ்வளோ ஈடுபடாத உனக்கு லிட்டரலி. எஸ், நான் அதை சொல்றேன்ல, நான் உங்க லாக்டவுன்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் எப்படி இது பண்ணணும் வைக்கணும் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தேன். எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாலும் நான் ஆரம்பிச்சுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதனால எனக்கு பேக் ஃபயர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இதனால நான் பேக் ஃபயர் ஆகும் வாத்தா, நமக்கு என்னடா பேக் ஃபயர்? கூட இருக்கிற பொட்டைங்க மட்டும்தான் கொத்த முடியுமா வழியா, வெளியே இருந்து ஒரு பூல் ஆட்ட முடியாதுன்னு தெரியாது அவனுக்கு. நம்ம நம்பிதான்டா எப்பவுமே ஏமாறும். எப்பவுமே வந்து நம்ம பசங்கன்னு சொல்லிதான் நம்ம ஏமாறுவோம் இல்லையா. வெளியே இருந்து பூலாட்டம் கூட சூத்தடிச்சு விட்டுருவோம், தெரியாது அவனுக்கு. ப்ரோ அவன் தான் வரான்னு சொல்றான், ஏன் ப்ரோ உன போன்னு கன்வின்ஸ் பண்றீங்க? அப்படி இல்ல தல, எனக்கு நான் ரெண்டு பக்கமும் யோசிப்பேன் தல எப்பவுமே. இப்போ அவனுக்கு அவ்வளோ வந்து நான் அங்க நட்பா இருந்துட்டு இங்க வந்தா நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற எடுத்துக்கணும், அவ்வளோ இருக்குல்ல ப்ரோ. டிக்ஸ் சரி, நீ அப்படி குவாட்ல டாப் 10 புஷ் பண்ணுவியா? புஷ் பண்ணும் ஈஸ்வா. ஏன்னா நம்ம ஸ்குவாடோட ரொம்ப முக்கியமான ரோல்ஸ். ஸ்குவாட்ல வந்து நம்ம ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா நான் உனக்கு தெரியும்ல, மல்டிபிள் வின்ஸு, வேர்ல்ட் ரெக்கார்டு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிட்டே இருக்கு. எல்லாமே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அல்டிமேட் ராயில நம்ம இருக்கணும், எல்லாத்துலயுமே நாம இருக்கணும்னு நினைக்கிறேன் நான், புரியுதா? ஸோ அது கஷ்டமா இருக்கும். நீ சோலோ விளாட போறேன் அங்கே விளாட போறேன்னு போய் உட்காந்துக்காத கருமம், கடுப்பாயிரும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்குவாடு போயிட்டு ரெடி பண்ணும்போது நீ வந்து சோலில் போய் உட்காந்துட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் நான் போய் ஷாரனை கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்கும், அவனை கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ நீ தனியாக உட்காந்துட்டு இருப்ப, அப்புறம் வந்து அவங்க யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், புரியுதா? ஸோ அதனால அதில் ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நமக்கு தெரியும்ல, எல்லா மேட்சும் ஜெயிக்கிறது வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் தானே ஸ்பெஷலிஸ்ட். நம்ம
ஸோ அதனால சோலோலாம் கொஞ்சம் கை விட்டுட்டு ஸ்குவாடை நீ ஃபோக்கஸ் பண்ணி வெறிகொண்ட வேங்கை சினகொண்ட சிங்கமா ஆனாதான் உண்டு. என்ன சொல்றேன்? ஓகே மேம், பண்ணலாம். கல்யாணம் வேற ஆக போகுது. இன்னும் நிறைய வந்து இது வந்துடும், கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். வேலை தான் ரொம்ப முக்கியம். உனக்கே தெரியும், வேலை தான் வெள்ளைக்காரன். வேலை தான் எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணாதான் உண்டு. கடினமான பாதை, கடினமான பாதை, மறுபடியும் கடினமான பாதை. மறுபடியும் சொல்லிட்டேன். ஓகேவா ப்ரோ? கஷ்டமா இருக்குன்னு சொல்லவே கூடாது. சரி, ஓகே. இவ்வளோ ஆத்தா இவ்வளோ சொல்லியும் நீ வந்து பீட்டஸ் தான் அப்படின்னு நிக்கிறேன்னா, வாடா பாத்துக்கலாம். என்ன நீ பாம்பா இருந்தா கூட பரவாடா, பாத்துக்கலாம் வாடா. அப்படி என்னடா பாம்பா இருந்த பாரு நீ. பண்ண மாட்டான். இல்ல உன மேல எந்த அலிகேஷனுமே இல்ல ஈஸ்வா. எனக்கு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ அன்னைக்கு மெசேஜ் பண்ணும்போது கூட உனக்கு என்ன சொன்னேன், உன் மேல இல்லடா ஈஸ்வா, விசாரணைக்காக தான் நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ அந்த சைடு இருக்கனால இப்போ, ஏன்னா ஆடியோ வந்துருச்சு, பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. உனக்கே நீ அந்த ஆடியோல கேட்டிருப்பல. அவரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நீ ஏன் சாய்க்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுன்ற அளவுக்கு அவரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நீ அப்போ அவங்க கூட விளாண்டு இருந்தனால நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா கிளான்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் உன்னை வந்து இது பண்ணவே முடியும். ஏன்னா விசாரணையே பண்ண முடியும். ஏன்னா ஆடியோ வந்துட்டனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ப்ரூஃப்னு ஒன்று வந்த பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ நீ அந்த டிசிஷன் எடுத்தது, இப்போ நீயா தான் என்ன எடுத்திருப்ப? இப்போ நீ ஒரு கிளான் நீ வந்து இருக்க, உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நீயும் அதான் நினைப்ப, இதான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அதை பண்ண வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டேன். வேற இது வந்து ஒரு டிஃபென்ஸ் தான்டா, அஃபென்ஸ் கிடையாது, அடிக்கிறது கிடையாது, ஒரு டிஃபென்ஸ் தான். இப்போ நமக்கு நடக்கும்போது அதை வந்து டிஃபெண்ட் பண்றது தான் இது. சரி, ஓகே, இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே, இது கோஸ்ட் ஃபோன் பண்றாரு. என்னவோ போங்க கைஸ். ஈஸ்வா ஏதோ புதுசு புதுசாக சொல்லணும் கைஸ். நீங்க தான் கைஸ் சாட்சி, எனக்கு ஈஸ்வாக்கு சம்மந்தம் இல்லை கைஸ். பார்த்தேன் கைஸ். என்ன இருக்கு கைஸ்? கைஸ் மறுபடியும் ஈஸ்வா மறுபடியும் எடுக்கிறேன் கைஸ். பார்த்தோம் கைஸ். நோ அலிகேஷன் ப்ரோ, நோ அலிகேஷன்னால நான் எடுக்கிறேன். ஏன்னா அலிகேஷன் இல்லாம அவனை அனுப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம சாய் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கானோ அதே அளவுக்கு ஈஷாவும் பாதிக்கப்பட்டவன் தான். ஸோ அதனால பாதிக்கப்பட்டவனை போயிட்டு நம்ம போயிட்டு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இவனுக்குமே அவங்க பண்ணிக்கிறாங்க, சூத்தடி வாங்கிட்டு தான் வந்துக்கிறான். ஆனா சூத்தடி வாங்கிட்டு எப்படா நீ அவங்கள்ட்ட எப்படா சகஜமா இருந்தேன்? எனக்கு இதானா அப்படி தெரியவே மாட்டேங்குது. நான்லாம் ஏதாவதுன்னா உடனே வந்து சண்டைக்கு கிளம்பிடுவேன். நீ எப்படி இவ்வளோ உன்னை தடுத்தாங்க, உனக்கு வரதெல்லாம் இது பண்ணாங்க தெரிஞ்சும் நீ எப்படி சுகமா இருந்த? நடிச்சியா இல்ல வேற வழி இல்லைன்னு இருந்தியா? எனக்கு அதை சொல்ல. அவ்வளவுதான், அது மறந்துட்டேன். அவ்வளவுதான், அப்படியே மறந்துட்டு எப்படி உன்னால வந்து முதுகுல குத்துறதுலாம் மறக்க முடியுது? கூட எடுத்துட்டு குளிப்பறிக்கிறத நீ எப்படி நீ ஏத்துக்கிற? எனக்கு சொல்லி அந்த வித்தை எனக்கு சொல்லிக் கொடு, நானும் கத்துக்கிறேன். நான் how to do this. எனக்கு அதுதான்டா புரியாத புதிரா இருக்கு. நீ இதை என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா இருந்தாலும் நீ அவங்கதான் விளையாண்டுட்டு இருந்த. பல்லு கடிச்சிட்டு சரி ஓகே, ஏதாவது வாய்ப்புக்கா நீ காத்துட்டு இருந்தியா சுத்தடிக்கிறான்னு? அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல, காலையில இந்த இஷ்யூ தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கே மாட்டேன். இஷ்யூ இருக்கிற சைடு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லவும் நீ வந்து பிராக்டிகலான பையன் தானே. கல்யாணம் பெரிய பையனாக போற, இன்னும் குழந்தைலாம் வந்துடும் உனக்கு. ஓகேவா? சும்மா ஒரு கேள்விக்காக கேட்கறேன். உனக்கு இந்த மாதிரி பாம்பு வேலை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? உனக்கு வரதை எல்லாம் தடுக்கிறாங்க, நீ அங்கதான் இருக்கிற, என்ன மனநிலைமையில அங்க இருப்ப? ஆக்சுவலா உண்மையதான் சொல்லணும், பொய் சொன்னா வேஸ்ட். உண்மையதான் சொல்லணும். இப்ப அங்க இருந்தாவா? இல்ல, இவ்வளவு நாள் இருந்தில்ல, என்ன நினைச்சிட்டு அங்க இருந்த? அந்த விஷயம் எல்லாம் நடந்த பிறகும் எதையும் நினைக்கலாமா? நான் மறந்துட்டேன் அந்த டைம்லயே. எனக்கு யார்ட்டையும் சொல்லவும் விருப்பம் இல்லை. எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் தான் நான் சொன்னேன். விடையே அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு விட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய சின்ன வயசுல இருந்து நடந்திருக்கு எனக்கு. அதனால நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஸ்டடீஸ்லயே அந்த மாதிரி நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிப்ளமோ போடுறானுங்க, நான் டிப்ளமோ போட்டேன். அவனுக்கு கடைசியில் 11th 12th போயிட்டானுங்க. நான் டிப்ளமா போட்டு மறுபடியும் பிஇ போட்டேன். அப்பவே எனக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிட்ரேயல். அதனால அப்போல இருந்து அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஒர்க்கும் நான் பண்ணிருக்கேன்ல. நான் இந்துஸ்தான்ல ஒர்க் பண்ணேன், டீம் லீடரா இருந்தேன், சேல்ஸ் மேனேஜரா இருந்தேன். எல்லா இடத்துலயும் எனக்கு அந்த மாதிரி அது ஒரு இடத்துலயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படியே மூவ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இப்ப நீ வந்து இது பண்றியா? அது பேர் என்ன, டீ ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், 3 ரோசஸ், அது இன்னும் பண்ணிட்டே இருக்க? எதுவுமே பண்ணலாமா? நான் இப்போதைக்கு என் தம்பி வந்து ஒரு 4 மாடு வாங்கி வச்சிருக்கான், அதான் பாத்துட்டு இருக்கோம். எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு ஜாலியா, கல்யாணம் பண்ண போற இவ்வளவு ஜாலியா இருக்க?
மாடு ஒரு 4 மாடு இருக்கு மதண்ணா. அதுக்கப்புறம் சரி வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது ஓகே சொன்னா நடக்காது. உங்ககிட்ட ஆஃப்லைன் சொல்றேன். இது மாதிரியா ஓகே ம். பாம்பா மாற போறேன்னு சொல்லி அதெல்லாம் பாம்பாலாம் இல்ல, கண்ணை போட்டுருவாங்க இங்க ஏதாவது சொன்னா வச்சா. ஓகே 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 அம்சா அலியா வந்துட்டேன்னு சொல்லிடாத. ஐயோ ஐயோ நைஸ் 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 நைஸ். பாம்பு எல்லாரையும் தான் குத்திருக்கு. ஈஸ்வாவுக்கு தான் குத்திருக்கு. சாய் குத்துன மாதிரி ஈஸ்வாவுக்கு தான் எல்லாரும் சூத்தடி எல்லாரும் தான் வாங்கிக்கிறாங்க. சூத்தடி குட்டியா இருக்குது. இப்ப வேற வந்து இப்போ மேல வேற வன்மத்தை கக்குவாங்க. அதெல்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? வன்மத்தை கக்கும் வன்மத்தா பாய்ஸ் எதையும் கண்டுக்க மாட்டேன் மதண்ணா, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே பார்க்கலாம். இந்த பிரச்சனை நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் உனக்கு கண்டிப்பா தூக்கி நெருப்புல போட்டேன். ஓகேவா? நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see how you handle the situation. அது வந்து உனக்கு பயங்கரமான மெச்சூரிட்டி கொடுக்கும். இது நான் வேற கொண்டு வரேன். ப்ரோ ஆஃப்டர் திஸ் ஆல் தி கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நம்பர் நான் எடுக்கிறேன். நான் இப்ப நம்பரும் பேசவும் செய்யறேன். ஏன்னா நான் ஒலிக்கவும் மறைக்கவும் விரும்பவே இல்லை. நான் அதனால தான் வந்துட்டு அவங்க கிட்ட நான் பேசினேன். நான் என்னவோ போங்க கைஸ், என்னவோ கைஸ், வாட் எவர் இட் இஸ். ஏன்னா ஈஸ்வா நம்ம பையன். ஏன்னா வந்து நான் பாருங்க அவனை இன்னும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் எடுக்கல. வெறும் கிளான்ல இருந்து மட்டும் தான் ரிமூவ் பண்ணேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் நான் எடுக்கல. வெட்டு ஈஸ்வா சேம் டீம் நீடா. வெட்டு பாப்போம். மெச்சூரிட்டி லெவல் リーダーとしてこのチームに化学反応を起こせ。ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு ரிஜாய்ஸ். ஓகே தல பாம்பா மாறின ஆழமான விஸ்வா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வா மேல அலிகேஷனே இருந்தது இல்லை தல. 0 அலிகேஷன்ல தான் அவன் எப்பவுமே இருந்திருக்கான். ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய மேட்ரா இல்லை. எனக்கு புதுசா தெரியல. அன்னைக்கு கூட அவன் வந்து நான் கிளான்ல ரிமூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணது ஈஸ்வா தான். பண்ணிட்டு அண்ணா நான் எதுவும் பண்ணல, ஏமால ஏதாவது அலிகேஷனா இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லடா அடி ஒரு நிமிஷம் விசாரிச்சுட்டு வரேன்டா எப்பா அப்படின்னு. ஸோ அதனால வந்து அப்புறமும் 2-3 நாள் யோசிச்சிருப்பான் போல. 2-3 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யோசிச்சிருப்பான் போல. ஓகே அங்க போய் கொத்து வாங்குறத விட இங்க வந்து ஜாலியா இருக்கலாம்னு வந்திருப்பான். க்ரோ தான் கைஸ் நாங்க சொல்லுவோம். 11:30 அண்ணா குளிச்சி வாடா சீக்கிரம் வாடா போலாம். ஓகே ப்ரோ ஈஸ்வா டிசிஷன் எல்லாம் டோலிஸோட செல்ஃபிஷ் டிசிஷன் மாதிரி இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ அவங்க கொத்து வாங்கியிருக்காங்க. அதுல எப்படினாலும் ஒரு பயம் இருக்குதான் செய்யும் ப்ரோ. நாங்கள் வந்து யாரையும் எப்பயும் தடுத்தது இல்லை ப்ரோ. உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து யாருமே வந்து அவ்வளோவா நாங்கள் தடுத்தது கிடையாது. பட் ஆனால் அதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர்கிட்ட வந்து இப்போ தான் சொன்னேன், டே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கடா நீங்களாம், அங்கே போய் இருங்கடா, ஒற்றுமையாக இருங்கடா, உனக்கு பிரச்சனை இல்லை, க்ரோ ஆகும்டா. நான் ஃபஸ்ட்டு ஈஸ்வா கிட்ட அதான் சொன்னேன். அங்கே இருடா தப்பு இல்லைடா ஈஸ்வா, உன்னையும் நான் கிளியராக அனுப்புறேன் தான் சொன்னேன். பட் ஆனால் அது ஈஸ்வா எடுக்கிற டிசிஷன் தான் இது. அது வந்து ஈஸ் டேக்கிங் திஸ் டிசிஷன். நான் வந்து இதாக தான் இருக்கேன். நான் வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்ட்டு. நான் வந்து அவனை கம்பல் பண்ணல. உண்மையாலுமே 3 நாளில் நான் அவன்கிட்ட பேசக்கூட இல்லை. பட் நீங்கள் வேணா அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் சாட் கூட இன்ஸ்டாகிராம் சாட் கூட பார்த்துக்கோங்க. நான் பேசக்கூட இல்லை. ஏன்னா அவனே எடுக்கட்டும், அவனே ஒரு டிசிஷன் எடுக்கட்டும், எதுனாலும் பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ பண்ண போகிறான்? எங்கேனாலும் போனால் வேலை பண்ணுவான், ஒர்க் பண்ணுவான், அவன் வந்து கடினமாக போராடுவான். உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கூட எனக்கு நல்லாவே தெரியும். வந்து பேசினா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ, எனக்கு கிடைக்கிறது வந்து இவனுங்க ஃபோன் பண்ணி பேசி வரவிடாமல் தடுத்துட்டானுங்க ப்ரோ, நான் சோலோ போகிறேன் ப்ரோ, எனக்கு விளாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோன்னு சோலோ போனான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த டைமில் தான் ஈஸ்வா தூக்கி ஓஜியில் போட்டேன். அவனுடைய ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஈஸ்வா? அப்போ வந்து ஓஜியில் தூக்கி போட்டேன் ஈஸ்வாவை. ஓஜி போடா பார்த்துக்கலாம், என்னடா பெரிய மயிறு, டிராஃபி ஜெயிடா அப்படின்னு சொல்லி டிராஃபி ஜெயிக்க போட்டேன் ஈஸ்வாவை. ஸோ அதனால வந்து அப்பையிலேருந்தே என் மேலே பெரிய கான்ட்ரோல் எதுவும் இல்லை. இட்ஸ் நாட் தட் கான்ட்ரோல் பிளான் இல்லையா? இதான அவனை மெயின் ஐடி வந்து
கேக்குதா ஈஸ்வா? இதான் இதான் உனக்கு வேணாம். இதான் இதான். கிளான் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்தேன். ஆமாம் எஸ் தன 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 நனி தன 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 நனி எங்கே போய் மாற்றணும்? தன 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 நனி தனி தன நனி ஜின் ஜின் தர 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 தரது இங்க இருக்கா? ஓகே. கொடு. இங்க கிளானே காட்டலையே, எப்படி கொடுக்கறது? உங்க பேர்ல காட்டவே இல்லையே எதுவும். உள்ள போய் என்னோட இதை தொட்டு என்ன தொட்டு கீழே பேட் ஸ்பாட் லீட்னு போட்டுருப்பாரு. கொடுத்துட்டேன் ரெக்வஸ்ட் சென்ட். அவ்வளோதான் guys. நான் இதுக்கு பிறகு போய் எல்லாத்தையும் இது பண்ணுறேன். பிரச்சனை இருந்தால் எடுக்கிறோம், பிரச்சனை இல்லை விசாரணை முடிஞ்சோன்னா இது பண்ணுறோம். அவ்வளோதான் பாருங்க, அவ்வளோதான். மதன், ஜோர்டன், ஐவரி, கோஸ்ட், சாய், ஈஸ்வா, அவ்வளோதான். தட்ஸ் இட்.